அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்துடைய 9வது நாளை அடைந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ், இன்னைக்கு பாவ மன்னிப்பை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அல்லாஹ் தாலா பாவ மன்னிப்பு கேட்பவர்களை ரொம்ப நேசிக்கிறான். அல்லாஹ் தாலா மனிதர்களுடைய தலையாய ஒரு இபாதத்தா இந்த பாவ மன்னிப்பை சொல்றான். இதெல்லாம் கேட்கும்போது நம்ம என்ன பெரிய பாவம் பண்ணிட்டோம், ஏன் இப்படி பாவ மன்னிப்பு கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு தோணலாம். சில அலட்சியம் வரலாம். நம்மலாம் ஒண்ணும் பெரிய பாவம் பண்ணல, என்ன பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டுன்னு அலட்சியம் கூட வரலாம். அதுக்கு தான் நம்ம நேத்து ஒரு ஹதீஸ் சொன்னோம். அதாவது இந்த உம்மத்தார்லயே சிறந்த மனிதரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவாவை கத்துக் கொடுங்கன்னோடனே பாவ மன்னிப்புக்கான துவாவை கத்துக் கொடுக்குறாங்கன்னா, அப்ப நம்மலாம் ஏமாத்துறோம். அப்ப நம்ம எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இந்த சஹாபாக்கள் நிலைமையில நம்ம நினைக்கும் போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பா அப்படின்னு. ஆனா நபிமார்களுமே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது அவங்க பாவ மன்னிப்பை அதிகம் கேட்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஏன் நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் 100 தடவை நான் இஸ்திக்பார் செய்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 100 தடவை இஸ்திக்பார் செய்றாங்களா? அவங்க என்ன பாவம் அப்படி பண்ணாங்க? அவங்க முதல்ல பாவமே பண்றதில்ல. அதுக்கு மேல அவங்க முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்க, சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவங்க, இந்த உலகத்திலேயே மிக சிறந்தவங்க. இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மனிதரு ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்பார் செய்யும்போது, நம்மள மாதிரி அற்பமான மனிதர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம்? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம என்னன்னா, பாவ மன்னிப்பு கேளுன்னா நான் என்ன பண்ணேன்? அன்னைக்கு அது பண்ணேன், இன்னைக்கு இது பண்ணேன், இவ்வளவுதானே பண்ணேன். அதுக்கு நான் கேட்டுட்டேன். தொழுகைக்கு அப்புறம் பாவ மன்னிப்பு நார்மலா நம்ம ஓதுவோம். எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 அல்லாஹும்ம அன்த ஸலாமு சொல்லுவோம் இல்லையா? அது சொல்றது, ரப்பிக் ஃபிர்லி சொல்றது. இந்த மாதிரி இருக்கிற துஆக்கள்லாம் நான் சொல்லதான் செய்றேன். இதுவே எனக்கு நான் இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி நம்ம சிந்திப்போம். ஆனா இப்படியாப்பட்ட சிறந்த மனிதர்களே இவ்ளோ பாவ மன்னிப்பு கேட்டிருக்கும்போது, அப்ப நம்ம எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்கணும்? அத பத்தி நம்ம எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கணும்? இதுதான் நம்மளோட இம்மை வாழ்க்கைக்கும், மறுமை வாழ்க்கைக்கும் ஒரு சந்தோஷத்தோட, நிம்மதியோட, கண்ணியத்தோட திறவுகோல் அப்படின்னு சொல்லும்போது, இதுல எந்த அளவுக்கு நம்ம ஆர்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த பாவ மன்னிப்பு அப்படின்னோனே, சில பேர் இஸ்திக்பார் செய்யுங்க அப்படின்னுவாங்க. சில பேர் தௌபா செய்யுங்கன்னுவாங்க. இப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, சரி ஒரே மீனிங் தான் போல 2த்துக்குமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதிகமான நேரங்கள்ல நம்ம நினைப்போம். சில பேருக்கு வேணா அந்த டவுட் வந்திருக்கலாம். சில பேர் அத தெரிஞ்சு வச்சிருந்திருக்கலாம். இப்போ இது 2மே ஒண்ணா அப்படின்னு கேட்டா, இது 2மே ஒண்ணு இல்ல. இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்ல சொல்லும்போது பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய தான் யூஸ் பண்றோமே தவிர, இத அரபிக்ல சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இஸ்திக்பார்ன்னு சொல்லுவோம், தௌபான்னு சொல்லுவோம். இப்ப இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசத்த சொல்றதுக்கு முன்னாடி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில இந்த 2 விஷயத்தையுமே, அதாவது இஸ்திக்பார், தௌபா இது 2த்தையுமே அவனுடைய பல வசனங்கள்ல வித்தியாசமான சூழல்கள சொல்லியிருக்கான். ஆனா நம்ம அதுக்கு மொழிபெயர்ப்பு பாவ மன்னிப்பு அப்படின்னு தான் குடுத்திருப்போம். அந்த வசனங்கள 1, 2 நம்ம பார்த்துட்டு இதுக்கான ஒரு வித்தியாசத்த நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா 71வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல சொல்றான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவன். 8வது அத்தியாயத்துல 33வது வசனத்துல சொல்றான், ஒமா கானல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவர்களை தண்டிப்பதில்லை. இந்த 2 இடத்துலயும் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்புக்கு பயன்படுத்திய வார்த்தை இஸ்திக்பார். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹ்ஹிரீன். அதாவது அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கேட்பவர்களை நேசிக்கிறான், மேலும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்பவர்களையும் நேசிக்கிறான்னு சொல்றான். இந்த இடத்துல தௌபாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். இதே மாதிரி 66வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விடம் உண்மையான தௌபாவுடன் திரும்புங்கள். இந்த 2 வார்த்தைகளையுமே அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தைகளா பயன்படுத்தியிருக்கான். இது 2மே சேர்ந்து வர ஒரு இடத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது எங்கன்னா, வ அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் தும்ம தூபு இலைஹி. உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், பின்னர் அவனிடம் தௌபா செய்யுங்கள். அதாவது இஸ்திக்பார் செய்துட்டு அப்புறமா தௌபா செய்யுங்கன்னு சொல்றான். அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியுது, இந்த இஸ்திக்பாருக்கும் தௌபாவுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நல்லா தெரியுதா? இது 2த்துலயும் வித்தியாசங்கிறது இருந்தாலும் ஒற்றுமை அதிகமா இருக்கு. நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும்.
இதை நம்ம வகைப்படுத்தி சொல்றோங்கிறதுக்காக இதுல அது வராது, அதுல இது வராது நம்மளால சொல்ல முடியாது. இருந்தாலும் வித்தியாசங்கள் இருக்கதான் செய்யுது. நம்ம ஒற்றுமைன்னு பார்க்கும்போது 2மே பாவ மன்னிப்பு கேட்கறது தான். அல்லாஹ் கிட்ட நம்ம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது தான். அல்லாஹ் ஒருத்தன் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன். அவனை தவிர வேற யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பொது விதி இந்த 2 பாவ மன்னிப்புக்குமே இருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுடைய பாவங்களை அவங்ககிட்ட ஒப்புக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த இஸ்திக்பார்ங்கிறது நம்ம வாயால மொழியக்கூடியதா இருக்கு. இது எப்படின்னா இப்ப நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்னு சொல்றோம். இப்போ இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லும்போது நம்ம அத வாயில விட்டு சொல்லி என்ன பண்றோம்னா, என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ். நான் வந்து இந்த பாவத்தினால எனக்கு என்னென்ன விளைவுகள் இந்த உலகத்துல வருதோ, மறுமையில வருதோ அதெல்லாம் வரக்கூடாது. எனக்கு வந்து நான் சொர்க்கம் கிடைக்கணும். அந்த மாதிரி நினைச்சு சொல்றது. பல நேரங்கள்ல இந்த இஸ்திக்பார பொறுத்தவரைக்கும், நம்ம செய்த பாவங்கள் என்னன்னு தெரியாமயே, என்னன்னு நம்ம ஞாபகம் வைக்காமயே, அத என்னன்னு நம்ம அங்க அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சொல்லாமலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இஸ்திக்பார் செஞ்சுட்டு தானே இருப்போம். இப்போ நம்ம தொழுகைக்கு பிறகு செய்ற துஆக்கள்ல பார்த்தோம்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் சொல்லுவோம். அந்த துஆ சொல்லுவோம். ரப்பிக் ஃபிர்லின்னு சொல்லுவோம். இப்போ கழிவறையிலேருந்து வெளிய வரும்போது குஃப்ரானக்கன்னு சொல்றோம். அப்புறம் பார்த்தோன்னா, சபை கலையும்போது நம்ம என்ன சொல்றோம்? அஸ்தக்ஃபிருக்க வ தூபு இலைக் இப்படிலாம் சொல்றோம். ஸோ இந்த மாதிரியான துஆக்கள் எல்லாமே அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கிறோம் நம்ப? யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு குடுத்துருன்னு கேட்கிறோம். இந்த மாரி பல சந்தர்ப்பங்கள்ல ரசூலா நம்மளுக்கு இந்த துஆக்கள சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த துஆக்கள சொல்லுங்கன்னு சொல்லி. இப்ப நம்ம சய்யதுல் இஸ்திக்பார்ன்னு பார்த்தோம். சய்யதுல் இஸ்திக்பார் என்ன பார்த்தோம்? நம்ம அல்லாஹும்ம அன்த ரப்பி பார்த்தோமா? அத நம்ம காலையிலயும், மாலையிலயும் ஓதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இத நம்ம ஒரு வாய்மொழியா, இதனால நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்ம நரகத்திலிருந்து தடுக்கப்படுவோம், நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம சொல்றது என்னது? இஸ்திக்பார்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப நேத்து சொன்ன அந்த துஆ கூட சரி, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா இருக்குல்ல. அந்த மாதிரி பாவ மன்னிப்பிற்குரிய எந்த துஆக்களா இருந்தாலும், இந்த துஆவ சொன்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், என் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துட்டு திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இஸ்திக்பார்ன்னு சொல்லுவோம். இதுவே தௌபா அப்படின்னும்போது அது எப்படின்னா, நம்ம ஒரு பெரிய பாவம் பண்ணியிருப்போம். அந்த பாவத்தினால மனசு வருந்தும். அதாவது ஒரு ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன வருத்தம் தான் தௌபான்னு சொல்றாங்க. இப்ப இஸ்திக்பார் செய்யும்போது நம்மளுக்கு அந்த மன வருத்தம்லாம் இருக்காது, தெரியாது. அது ஒரு நம்ம என்ன சொல்றது? ஒரு ஃபார்மாலிட்டீஸ் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு நன்மைக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு விஷயமா நம்ம நினைச்சு செய்வோம். ஆனா இந்த தௌபான்னும்போது கண்டிப்பா நம்ம பண்ண ஒரு காரியம் எப்படி இருக்கும்னா, நம்ம மனச உறுத்தும். நம்ம வருந்துவோம். நம்ம அல்லாஹ் கிட்ட முதல்ல அந்த காரியத்த வப்போம். வச்சுட்டு, "யா அல்லாஹ் உன்னை தவிர என்னை மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்ல. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த தப்புல இருந்து நான் வெளிய வரணும்." அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, நான் எந்த தப்பு பண்ணனோ, அந்த தப்ப இனிமே உட்டுரு அல்லாஹ். நான் இனிமே அந்த தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன். என்னை தயவு செய்து மன்னிச்சிரு அல்லாஹ். அப்படின்னு அல்லாஹ்வுடைய கருணை மேல நம்பிக்கை வைத்து, அல்லாஹ் குடுக்குற தண்டனைக்கு பயந்து, நம்ம சொர்க்கத்தை ஆசைப்பட்டு, நரகத்துக்கு பயந்து நம்ம என்ன கேட்கறது? ஒரு பாவ மன்னிப்பு கேட்கிறோம் பார்த்தீங்களா? அதான் தௌபாங்கிறது. அதனால தான் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு தௌபா செய்றவங்கள நேசிக்கிறான்னு சொல்றான். ஏன்னா இது உயர்ந்த நிலைமை இல்லையா? அதாவது இஸ்திக்பாரையும், தௌபாவையும் அல்லாஹ் தஆலா நெறைய இடங்கள்ல ரொம்ப மிகையா நெறைய நன்மைகளை சொல்லியிருந்தாலும், இந்த தௌபாக்கு ஒரு மிக உயர்ந்த இடமே இருக்கு. ஏன்னா, இப்ப இஸ்திக்பார்ங்கிறது நம்ம பாஸ்ட்ல ஒரு தப்பு பண்ணிட்டோம். சரிங்களா? நம்ம கடந்த காலத்துல செய்த தவறுக்கு இன்னைக்கு நம்ம வருந்தி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறது. ஆனா தௌபாங்கிறது எப்படின்னா, நம்ம முன்னாடி செய்த ஒரு பாவங்களுக்கு இன்னைக்கு பிரசன்ட்ல நம்ம என்ன பண்றோம்? வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். அதன் மூலியமா ஃபியூச்சர நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, முழுசா சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறோம். கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்றோம்? நான் என் பழைய வாழ்க்கையிலிருந்து நான் திரும்ப போறேன். இப்ப இந்த 100 கொலை செய்தவன பார்த்தோமா? இந்த 100 கொலை செய்தவர் அவருடைய மனம் வருந்தி, நான் இந்த தவறுலருந்து வெளிய வரணும்னு நெனைச்சாரா? வெளிய வரணும்னு நெனைச்சப்போ, அவர் செய்த காரியம் என்ன? இப்ப நான் அந்த அந்த அதே ஊர்ல உட்கார்ந்துகிட்டு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். நான் செஞ்சது தப்பு தான், பாவம் தான். ஆனா நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரா? இல்ல. அந்த பாவத்த விட்டு நான் மொத்தமா வெளிய வரணும். அதாவது ஒருத்தர் அட்வைஸ் சொன்னாரு. ஆனா அந்த அட்வைஸ கேட்ட உடனே, இது கரெக்ட்டான அட்வைஸ். அந்த ஊர் பக்கம் நம்ம இனிமே போக்கூடாது. ஸோ நம்மளுடைய சூழ்நிலைகள மாத்தணும். நம்ம இந்த ஒரு சரவுண்டிங்ல இருந்தோம்னா, நம்ம திரும்ப அந்த தப்புக்கு போயிடுவோம். அப்படின்னு பயந்து என்ன பண்ணாரு? அந்த சூழ்நிலையில இருந்து வேற சூழ்நிலைக்கு தன்னுடைய வாழ்க்கைய மாத்துனாரா? அப்ப போகும்போது அவர் மவுத்தாயிட்டாரு. ஏன்னா, அவர் தௌபாவ நோக்கி போனதுனால, அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து, அவருக்கு மறுமை வாழ்க்கைய நல்லதா ஆக்கி வைக்கிறான். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு இஸ்திக்பார், தௌபா 2மே முக்கியம் தான். ஆனா, அது நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடுது.
இப்ப பொதுவா இஸ்திக்பாருங்கிறது நம்ம என்ன தப்பு செய்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சு கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இப்போ நம்ம செய்யற செயல்கள் ஏற்படுற குறைபாடுகள். இப்போ தொழுகைக்கு அப்புறமா நம்ம இஸ்திக்பார் செய்றோம்னா, தொழுகை வந்து நம்ம பாவ காரியம் கிடையாது. அந்த அந்த காரியத்துக்கு பிறகு நம்ம இஸ்திக்பார் செய்றதுக்கு. இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வர்றது பாவமான காரியம் கிடையாது. சபையில இருக்கிறது பாவமான காரியம் கிடையாது. ஆனா ஏன் அப்படி செய்றோம் அப்படின்னா, அப்படி அதுல ஏதாவது சில குறைகள் இருந்திருந்தா, அந்த நேரத்துல நம்மளால இபாதத் செய்ய முடியாம இருக்கும். இப்ப கழிவறையில இருக்கும்போது இபாதத் செய்ய முடியாது. இறைவனை நினைவு கூர முடியாது. இப்ப சபையில இருக்கும்போது நம்ம ஏதாவது மற்றவர்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். நம்ப நெனச்சு பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா ஏதாவது நம்மளுடைய வார்த்தைகள் அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்கலாம். நம்மளுடைய செயல்கள் அவங்க அந்த சபையில ஒரு டிஸ்டர்பன்ஸ ஏற்படுத்தியிருக்கலாம். இல்ல இந்த தொழுகையில நம்ம ஏதாவது குறை விட்டுருக்கலாம், மறந்திருக்கலாம், இல்ல கவனக்குறைவா இருந்திருக்கலாம், இல்ல மேம்போக்கா தொழுதுருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம்னா, சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. எல்லா விஷயங்களையும் இப்ப நம்ம வாழ்க்கையில ஏற்படுற குறைகள் கூட சரி. இப்போ நம்ம பல விஷயங்கள் இது ஹராம் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்றதில்ல. ஹராமான விஷயங்கள நம்ம பண்றதில்ல. ஆனா ஹலாலான விஷயங்கள நம்ம பண்ணும்போதே, அதிலேயே நெறைய தவறுகள் ஏற்படும். இல்லையா? இப்ப நைட் எல்லாம் உட்கார்ந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து படிக்கிறாங்கன்னு நெனச்சுக்கங்களேன். இப்ப நம்ம இத வந்து தப்புன்னு சொல்லுவோமா? சரின்னு சொல்லுவோமா? இல்ல படிக்கிறாங்க. இது எவ்ளோ நல்லது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா, உண்மையால பார்த்தோம்னா, அவங்க அந்த கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஹக்க குடுக்கல. அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய அந்த அமானிதத்த சரியா பேணல அப்படிங்கிற ஒரு ஒரு பாவத்துக்கு உள்ள ஆவுறாங்க. ஆனா, அது அவங்களுக்கும் தெரியல, சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியல. ஆனா, அதுக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம உடலுக்கு இப்போ ஆயிலி ஃபுட்லாம் ஏத்துக்காதுன்னா, ஒருத்தர் விருப்பப்பட்டு அதையே அதிகமா சாப்பிடுறாரு. தான் உடலுக்கு தானே கேடு விளைவிச்சுக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இதுவும் அல்லாஹ் குடுத்த அந்த அமானிதமான உடல நம்ம பாதுகாக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வரும்போது, இதுவும் பாவமா தான் ஆகுது. ஆனா நம்மளுக்கு அது புரியறதில்ல. அதே மாதிரி இப்போ ஒரு சாதாரணமா ஒரு குழந்தை வளர்ப்பு, இல்ல ஒரு குடும்பத்த எப்படி பராமரிக்கிறதுங்கிற விஷயம். இதுல நம்ம நெறைய மிஸ்டேக் விட்டுருப்போம். இதனால பல தவறுகள் ஏற்படும். ஆனா நம்ப இதெல்லாம் ஒரு பாவமாவே நினைக்கிறது கிடையாது. ஆனா அதுல தப்பு செஞ்சு, அதுல ஒரு பாவம் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? அதையும் சாதாரணமா எடுத்துப்போம். ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கும் நம்ம அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம மனிதர்களுக்கு செய்ற ஒரு அநியாயம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, என்ன சொல்லுவோம்? நமக்கு தோணணும், நான் மனிதன கஷ்டப்படுத்திட்டேன். இவங்கள கோவப்பட்டு பேசிட்டேன். இவங்கள தரக்குறைவா பேசிட்டேன். இவங்க மேல அவதூறு சொல்லிட்டேன். இவங்க மேல புறம் பேசிட்டேன். இப்படி நமக்கு தெரியும்போது தான் அல்லாஹ் தாலா கிட்ட நம்ம தௌபா செய்யறதும் மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட போய் நம்ம நேரடியா மன்னிப்பு கேட்போமே தவிர, எத்தனையோ வார்த்தைகள்னால நமக்கு அது தோணாது. ஒரு சிரிப்பு கூட மற்ற மனிதர்களை புண்படுத்தியிருக்கலாம். அது நம்மளுக்கு தெரிய வரும்போது, இதுக்கா இவங்க இப்படி கோச்சுக்கிட்டாங்களா? அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மை அறியாம நம்ம தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டோம். நம்மை அறியாம என்ன பண்ணுவோம்னா, நெறைய விஷயங்கள்ல மற்றவர்களை கஷ்டப்படுத்தியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எவ்வளவோ விஷயங்கள், இதுல ஏற்படுற குறைபாடு, இதுல ஏற்படுற தவறுகள் தப்பு வேற, தவறு வேற இல்லையா? தவறு தெரியாம செய்யறது, இல்ல தப்பாவே செய்யறது. சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியவே செய்யும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். டிவி பார்த்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஐயோ! இப்ப டிவி பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லையா? ஸோ நமக்கு தெரிஞ்சும் சில தப்புகள் இருக்க தான் செய்யும். ஆனா தெரியாமயும் பல விஷயங்கள நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாரி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எ எ நம்ம மனம் வருந்தாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இஸ்திக்பார் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்னு சொல்றது மூலியமா அந்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப தௌபாங்கிறது எப்படி நம்ம பண்ணணும்னா, அதாவது தௌபாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்த பாவத்த எடுத்து வைக்கணும். நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்த ஏற்படுத்த போது, மறுமை வாழ்க்கைய பாதிக்க போது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அல்லாஹ் கிட்ட வைக்கணும். நான் பலகீனமானவன், நான் நெறைய குறைகள் உள்ளவன், எனக்கே நான் அநியாயம் செஞ்சுட்டேன், நான் பெரிய பாவி அப்படின்னு தன்னுடைய தவறுகளை அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொண்டு என்ன பண்ணணும்? நம்மளால முடிஞ்சா அழுது கேட்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா, இன்னொரு ஹதீஸ் கூட இருக்கு இல்லையா? அல்லாஹ்வை நினைத்து தனிமையில அழும் கண்களுக்கு, அல்லாஹ் என்ன பண்றான்? அர்ஷுடைய நிழல்ல இடம் குடுக்குறேன்னு சொல்றான். ஸோ, நமக்கு அந்த மாதிரி ஒரு கூலி கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஸோ, தனிமையில அழுது, இதுக்கு 2 ரக்காயத்து தொழுது கூட தௌபா செய்யலாம் அப்படின்னு வருது. சலாத்து தௌபான்னு சொல்லி ஒரு ஹதீஸ்ல கூட வந்திருக்கு. 2 ரக்காயத் தொழுது ஏன்னா எல்லாமே நம்ம ஒரு 2 ரக்காயத் தொழுதுட்டு நம்ம கேட்கிற துஆவோ, எல்லாம் எது பண்ணாலும் பண்ணலாம் இல்லையா? தவறுகளுக்காக தௌபா செய்யறதும் அதுல அடங்கும். ஸோ, நம்ம என்ன பண்ணலாம்னா தொழுதுட்டு கேட்கணும். இப்படி நம்மளால தொழுவ முடியல, இல்ல தனிமையில உட்கார்ந்து அழுக முடியலன்னா கூட, நம்மளுடைய மனம் வந்து வருந்தணும் அந்த விஷயத்த நினைச்சு. நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. இனிமே நான் இத பண்ண மாட்டேன் அப்படின்றத உறுதியா ஒரு முடிவு எடுக்கிறது தான் தௌபா. ஸோ அல்லாஹ்வை தவிர என்னுடைய பாவங்களை யாரும் மன்னிக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் முன்னாடி போய் நின்னு,
அல்லாஹ் நீ மட்டும் தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை நெருங்கி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பழைய பாவங்கள்ல இருந்து திருந்தி அவனுடைய சூழலை மொத்தமா மாத்திக்க நினைக்கிறான் பாத்தீங்களா? அதான் தௌபா. சரிங்களா? அதனால இந்த தௌபா செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த தௌபா இப்போ இஸ்திக்பார்ங்கிறது நம்ம எல்லா வேலைகள் செய்துட்டு இருக்கும்போது கூட சாதாரணமா சொல்லுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்னு சொல்லிக்கிட்டே வேலை பார்ப்போம். இல்லையா? வெளிய வண்டியில போவோம், வீட்ல சமைப்போம், எல்லாம் பண்ணலாம். அதே மாரி தௌபாங்கிறதுக்குமே அதாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து, ஒரு தஹஜ்ஜத் டைம்ல அ இந்த மாரி அல்லாஹ் அந்த துஆக்கள ஏற்றுக்கொள்ள நேரத்துல உட்கார்ந்து நம்ம மன்னிப்பு கேட்கறதும் சிறப்பானது. அது மட்டும் இல்லாம நம்ப மனம் வருத்தம் எப்ப வேணா இருக்கலாம். நம்ம வேலை செய்து கொண்டிருக்கும்போது கூட, "நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இதுலருந்து வெளிய வரணும்." அப்படின்னு நம்மளுடைய மொத்த சூழலையும் நம்ம மாற்ற முயற்சிக்கிறது தான் தௌபா. சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா, இப்ப நம்ம லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன் இந்த துஆவ நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த துஆ சொன்ன பிறகு நம்ம எந்த துஆ செய்தாலும் நமக்கு நிறைவேறும். இது வந்து மிகச் சிறந்த ஒரு துஆ பாவ மன்னிப்பிலேயே அப்படின்னு நெனச்சு, நம்ம இந்த துஆவ ஒரு நாளைக்கு நான் 10 தடவ ஓதுறேன், 20 தடவ ஓதுறேன், 100 தடவ ஓதிக்கிட்டு இருந்தேன்னா, இது இஸ்திக்பார். அது இல்லாம நம்ப செய்த தவறை இந்த துஆவோடயே பொருத்தி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாரி தவறு செஞ்சுட்டாங்க. அதனால மீன் வயித்துல அடைக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க செய்த இந்த துஆ மூலியமா அல்லாஹ் தஆலா அவங்கள அந்த பாவத்திலருந்து வெளியாக்கிட்டான். அவங்கள தூய்மையாக்கிட்டான். அப்ப நம்பளும் இந்த துஆ செய்யறது மூலியமா அல்லாஹ் தஆலா நம்மளையும் இந்த பாவங்கள்ல இருந்து தூய்மையாக்கிடுவான். இவ்ளோ சிந்திக்குது பாருங்க மனசு. வருந்துது பாருங்க. அந்த பாவத்துல இருந்து அப்படியே மொத்தமா வெளிய வர நினைக்குதுல்ல, அதான் தௌபா. அதனால தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில ஒரு வசனத்துல என்ன சொல்றான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபதன் நசூஹா. ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விடம் உண்மையான தௌபாவுடன் திரும்புங்கள். உங்கள் இறைவன் உங்கள் பாவங்களை அழிக்கிறான். கீழே நதிகள் ஓடும் சொர்க்கங்களில் உங்களை நுழையச் செய்வான். அதாவது தூய்மையான தௌபா. தௌபானா, நான் இன்னைக்கு பாவம் செய்றேன். நாளைக்கு அதே காரியத்த நான் செய்யலாம் அப்படின்ற ஒரு நினைப்போடு செய்றது தௌபா கிடையாது. தூய்மையான தௌபானா, திரும்ப அந்த பக்கம் நான் மாட்டேன். அதாவது பலகீனத்தினாலயோ, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையினாலோ மனிதன் போறானோ, போகலையோ. ஆனா, அவன் அந்த தௌபா கேட்கிற நேரத்துல அவனுடைய ஆணித்தரமான முடிவு, திரும்ப நான் அந்த இடத்துக்கு மாட்டேன். என்ன மன்னிச்சிரு அல்லாஹ். எனக்கு மீட்சிய குடு அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கிறான் இல்லையா? அதான் தௌபத்தன் நசூஹான்னு இங்க இந்த வசனத்துல சொல்றாங்க. இந்த மாதிரியான தூய்மையான தௌபாவ நம்ம செய்யறது மூலியமா, அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிக்கிறது இல்லையா? பாவங்களை அழிக்கிறானாம். பாவங்களையே அழிச்சிட்டு நம்மளுக்கு சொர்க்கத்த குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ இது இன்னும் இந்த உலகத்துல உள்ள விஷயத்துக்கு நம்ம பொருந்துற மாரி நம்ம சொல்லணும்னா, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபோன்ல நம்ம எவ்ளோ நேரத்த வீணாக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபோன்ல உட்காந்து ஏதோ விளாக் போடுறதையோ, இல்ல கிச்சன் ப்ரோகிராமையோ ஏதோ ஒண்ணு பார்க்குறோம். நம்ம வந்து அதுல ஹராமானத பார்க்கலனா கூட, அ தவறா நம்மளுடைய நேரத்த வந்து என்ன பண்றோம்? இம்மைக்கும் இல்லாம, மறுமைக்கும் இல்லாம அழிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நெனச்சுக்கங்களேன். இப்ப இத பார்த்து முடிச்ச உடனே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் நான் பண்ணது தப்பு தான். இதுக்கு வந்து அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஃபோன் அந்த பக்கம் வச்சிடுறது என்னது? அது இஸ்திக்பார். சரிங்களா? அது ஒரு தடவையும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம், 100 தடவையும் செய்யலாம். நான் ஏன் இப்படி உட்கார்ந்து பார்த்தேன்? இல்ல அதுல தவறான விஷயங்கள கூட பார்க்கலாம். சரிங்களா? தவறான விஷயங்கள் போட்டு வழிகெட்டு போற மாதிரியான விஷயங்கள கூட பார்க்கலாம். எத பார்த்தாலுமே அந்த நேரத்துல நம்மளுக்கு, ஐயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம பாவத்துக்கு வருந்தி கேட்கறது இஸ்திக்பார். ஆனா, இதே தௌபான்னும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? தௌபான்னா அந்த பாவம் நான் செஞ்சுட்டேன். அந்த பாவத்த இனிமே செய்ய மாட்டேன்னு பாவ மன்னிப்பு மட்டும் கேட்காம, அந்த ஃபோன்ல உள்ள எல்லா தேவையில்லாத ஆப்ங்களையும் டெலீட் பண்ணும். சரிங்களா? ஒரு YouTubeல தேவையில்லாத சேனல்ஸ் பார்க்குறாங்களா? அதாவது மார்க்கத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. அத பார்த்து உலகத்து வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் இல்ல. அப்படி நேரத்த கழிக்கிறது. இப்படி எவ்ளோ விஷயங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா, நாட் ரெக்கமெண்டட் சேனல்ல அப்படியே போட்டுட்டே வர்றோம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, நம்ம பாவங்கள்ல இருந்து நம்ம வெளிய வரணும்னு நம்ம முயற்சிக்கிறோம் அப்படிங்கிறது இது வந்து அல்லாஹ் அறிவான் இல்லையா? ஏன்னா, இவன் வெறும் பாவத்துக்கு பாவ மன்னிப்பு மட்டும் கேட்கல. அந்த பாவத்திலிருந்து வெளிய வர்றதுக்கு தன்னை முழுமையா என்ன பண்றான்னா, ஒரு தியாகம் பண்றான். அவன் ஆசைப்பட்டது, அவன் விருப்பப்பட்டது எல்லாத்தையும் விட்டு என்ன பண்றான்? வெளிய வரான். அப்ப வெளிய வந்து, நான் திரும்ப அந்த ஃபோன்ல அந்த தேவையில்லாத விஷயத்த எதையுமே பார்க்க மாட்டேன். திரும்ப இந்த டிவிய பார்க்க மாட்டேன். என்னுடைய நேரம் எவ்வளவு வீணாயிடுச்சு தெரியுமா? ஏன்ல இத நான் பார்த்தது மட்டும் பாவம் கிடையாது. அத நான் பார்க்க குடுத்த இந்த நேரத்துல, நான் என்ன பண்ணியிருக்கலாம்? நெறைய இபாதத்துக்கள் செய்திருக்கலாம். நெறைய நன்மைகள் செய்திருக்கலாம். நான் என் உடம்புக்கு ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். இவ்ளோ விஷயங்கள விட்டுட்டு, நான் என்னுடைய நேரத்தையும் வீணாக்கிட்டேனேன்னு சொல்லி, நம்ம செய்த தவறுல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அங்குலம் அங்குலமா யோசிச்சு, அதுக்காக வருந்துற ஒரு விஷயம் தான் என்னதுன்னா, தௌபா அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா இந்த மாரி விஷயத்துல பாவ மன்னிப்பு மட்டும் குடுக்க மாட்டான்.
இப்ப இஸ்திக்பார் செய்யும்போது பாவ மன்னிப்ப மட்டும் குடுப்பான். ஆனா இந்த மாரி வருந்தும்போது, அந்த விஷயத்துல இருந்து முழுமையா வெளிய வர்றதுக்கு முயற்சித்து, அதுல என்னென்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கோ, அதெல்லாம் நம்ம யோசிச்சு, அதெல்லாம் இனிமே நம்ம பண்ணிறக்கூடாதுன்னு நெனைக்கும்போது, அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தையும் நன்மையாக்கக்கூடியவனா இருக்கிறான். சரிங்களா? அதனால இஸ்திக்பார், தௌபா இது 2மே நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும். இது 2த்துக்கும் நெறைய சிறப்புகள அல்லாஹ் சொல்லியிருக்கான். சரிங்களா? இன்னும் நம்ம இத பத்தி நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு தௌபாக்குள்ள இஸ்திக்பார் இருக்கு. ஆனா இஸ்திக்பாருக்குள்ள தௌபா இல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கேட்கும்போது, இன்னும் அதுல உள்ள நன்மைகளை முழுமையா நம்மளால அடைய முடியும். இன்ஷா அல்லாஹ். கேட்டவற்றை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.